ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போலாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண போகிற இனிமே நீ ஏன் ஷூட் பண்ணுற? ஏன் கிட்ட யாரும் ஃபைட்டுக்கு வர அளவுக்கு என்ன ப்ரொடக்ட் பண்ண படி என் பின்னாடியே நடக்கிறேன். எனக்கு ஃபைட்டிங் பண்ண ஃபீலே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாரி வந்து க்யூட்டாக நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியா? மேபி ஃபைட் பண்ண ஃபீலே இல்லையா? ஆமாப்போ இப்போலாம் நீ வர வர எனக்கு என்ன சொல்ல, எதுக்காக என்கிட்ட இவ்வளோ வியாடாக நடந்துக்கிற ஜோங்கோக்? ஹயாங்ஸும் அப்படி தான். நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன், சுகர் ஹயாங்கும் அப்படி தான் வந்து நான் என்ன அட்டாக் பண்ண வர பர்சன் அவரை அட்டாக் பண்ணார். சிம்மினாவும் அந்த மாதிரி தான் பண்ணா. எல்லோரும் என்ன என்கிட்ட மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. நானும் மாஃபியா பர்சன் தானே, எனக்கும் ஃபைட்டிங் கில்ஸ்லாம் இப்போ தெரியும்ல. நான் ஒன்றும் மொடவில் இன்னசென்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு க்யூட்டாக அவ்வளோ பேர்கிட்டே நின்று ஃபைட் பண்ணாம். அப்படியே நம்ம ஜொங்கு ப்ராடஸ்டலே தூக்குனபடி, ஆமாம் நீ இன்னசென்ட்டே கிடையாது, எனக்கு தெரியாது என் பேபி பற்றி. சரி அதான் ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆனால் போ ஜொங்குக்கு எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. இப்போ என்ன என் கூட நீ ஃபைட் பண்ணுறியா? ஃபைட் பண்ணதுக்கு நம்ம மாஃபியா பிளேஸுக்கு போவோம், 2 பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணலாம். நிஜமாலுமா? நான் உன்னை ஃபைட் பண்ணதுக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணால் எல்லாருமே டேரெக்டாக கம்பெனிக்கு கிளம்பி போகிறாங்க. ஜங்குக்குமே நேராக கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போய் மார்க்குக்கு கால் பண்ணவும், பாஸ் ட்ரக்கை கரெக்டான பிளேஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, சுகாவோட பர்சனல் பாடியோட நேமை சொல்லி அந்த மீட்டிங் பிளேஸுக்கு அந்த டெண்டர் பேப்பரையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணியாச்சு. நமக்கு அந்த டெண்டர் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க் இந்த மாதிரி ஹாப்பியானா, ஸ்பெரோ நீ போட்ட பிளானை நான் உன் பக்கமாகவே திருப்பி விட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வேடெல்லாம் கேட்க சொல்ல உன்னால் நீ மறைஞ்சிருக்கிற பிளேஸில் இருக்கவே முடியாது. டென்ஷன் ஆகி நீ இருக்கிற பிளேஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன தேடி நீ வரணும்டா. அடுக்குடா இந்த ஒர்க். உன்னை கூடிய சீக்கிரமே ஏன் கண்டிருக்கே உன்னை வர வைக்கிறேன். சீக்கிரட்டாக மறைஞ்சிருக்கிற பிளேஸ்லேருந்து உன்னை வெளியே வர வைக்கிறேன். நீ வெளியே வரண்டடே உன்னோட ஃபைனல் டேயாக இருக்கும். உன்னை ஃபினிஷ் பண்ண போகிறது இந்த ஜங்குக்காடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம டேடா ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக என்ன பேசிகிட்டு இருக்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா என்ன பண்ணி கேட்டால், ஜங்குக் கம்ப்ளீட் திரும்பி ஃபைட் பண்ணலாமே, என்ன மாதிரிலாம் பேசுகிறேன். ஃபைட் பண்ண சொன்னேன், நானும் ஃபைட் பண்ணுறது தான் சொல்கிறேன். என் கூட ஃபைட் பண்ணு. உன் கூடயா? ஆமாம், மாஃபியார் பார்க்குற பிளேஸில் ஃபைட் பண்ண சொன்னால் அவனை பாடி கார்டுக்கிட்ட ஃபைட் பண்ண அப்படியே நினச்சிட்ருக்கியா? என் கூட ஃபைட் பண்ண முடியாது போ அப்படிங்கிற மாரி வந்து பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாங்கிற மாரி சொன்னோம். அண்டா ஏன் கூட ஃபைட் பண்ணுங்கிறோம்ல, அடி எப்படி ஜங்குக் என்னால் எப்படி ஒன்று அடிக்க முடியும்? கோவம் வந்துட்டா என்ன ஸ்லாப் பண்ணுவல்ல ஜங்குக்? இல்லை, கோவம் வந்து ஹைப்பாகி ஜங்குக்குன்னெலாம் பார்க்காம டக்குன்னு ஸ்லாப் தானே பண்ணுவேன். பின்ன என்ன ஃபைட் பண்ண மாட்டேன்னுங்கிற? என் கூட ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாரி ஒர்க் பண்ணவும், நீ பேசுகிறது நண்டுக்கிறதுலாம் பார்க்க சொல்ல ஃபைட்டிங் பண்ண மாதிரி தெரியலடா, ஃபிட்டிங் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜேகேயை புஷ் பண்ணிட்டால்னா ஜேகே ஸ்மெல் பண்ணபடி, சரி 2ஐயும் மிக்ஸ் பண்ணபடி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கூட ரூமுக்கு கூட்டு போவாரா? என்ன ஃபைட் பண்ண போகிறேன்னு சொல்லி என்னை மாட்டி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படிங்கிற மாரியும் அப்படியே திரும்பினா, சரி ஃபைட் பண்ணலாமா அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ணால், எங்கள் பார் ஜொங்குக்கு நீ டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா என்கிட்ட விளாண்டுட்டு இருக்கியா? விளாட தான் பேபி நானுங்க வந்திருக்கேங்கிற மாரி, ஃபைட் பண்ண வானுங்கிற மாரி பாக்ஸிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணி நம்ம கூப்பிட்றாரு, வா ஃபைட்டுக்கு வானுங்கிற மாரி கூப்பிடுவோம். ஜங்குக்கு சீரியஸாக தான் சொல்லிகிட்டு இருக்கியா? சீரியஸாக தான் பேபி, ஃபைட் பண்ணவா அப்படிங்கிற மாரி சொல்லவும், டென்ஷன் ஆகி இரு என்னை ஏமாட்டினதுக்கும் அந்த பிளேஸில் என்னை ஃபைட்டே பண்ண விடாமல் பண்ணதுக்கும் உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம ஜொங்கு கூட ஃபஸ்ட்டில் நல்லா ஃபைட் பண்ணுறாரு. 2 பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. பட் நம்ம 2 பேருமே என்னை எனிமீஸாக ஒருத்தர் அடித்து ஃபேஸ்லலாம் ப்ளட் வர்றதுக்கு ஒருத்தர் அடிக்கிறத இன்னொருத்தர் ஸ்கிப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது என்ன, பஞ்சு பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறது என்ன, கிக் பண்ணுறது என்னங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ணால்
எல்லாத்துலேயுமே நம்ம ஜொங்குக்கு மிஸ் ஆகிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே உன்னை விட மாட்டேன்டா, என்னடா நினச்சிட்டு இருக்கேன், நீ ஏன் அடிக்க மாட்டேங்க, அடிக்க நான் பக்கத்தில் வந்தாலும் மூவ் ஆன் ஆகிற, அப்புறம் இது எப்படி ஃபைட்டிங் ஆகும், இது ஒரு விதமான ஃபைட்டிங் தான், என்ன நீ டச் பண்ணிடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒன்றை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட கடுப்புலேயே நம்ம ஜொங்கு கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு, அட்டாக் பண்ணுறாரு. பட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக தான் இருக்குது. பேபி கூட ப்ளே பண்ணி விளாடுற மாதிரி நம்ம டே கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. டே வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவமாக்கி இப்படி தப்பிச்சு தப்பிச்சு போகிற, அதாவது அட்டாக் பண்ணிகிட்ருக்க பிளேஸில் தப்பிச்சு மூவ் ஆன் ஆகுறேன். ஜங்குக்கோட இப்போ ஹோல்ட் பண்ண போயிடி ஜங்குக்கோட லீப்பில் கிஸ் பண்ணவும் ஜங்குக்கு அப்படியே ஸ்டாச்சு பண்ணி நிற்பாரா, இந்த மாதிரி நின்னா ஓங்கி ஒரு கிக்கு டவுனை மட்டும் இந்த மாதிரி கிக் பண்ணதை பார்த்துட்டு ஏன் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணால் என்னையே ஏமாட்டினல அதான் இந்த கிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படியான ரூமை விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி போனால் எவ்வளோ வேகமாக டாமாக்ஸில் கிக் பண்ணிவிட்டு எங்கடா போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து பேக்கப் பண்ணுவோம். ஃபைட்டு எண்ட் ஆயிடுச்சு, நான் வின் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டச் பண்ணணுன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம கிக்கே பண்ணிட்டாரில்ல அந்த மூமெண்ட்டுக்கு ஃபைட்டு எண்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். டோரில் அப்படியே நம்ம லாக் பண்ணப்பாடி அப்படியாட்டையா ஃபைட் எண்ட் ஆயிடுச்சா, அதனால தான் அவன் ஜொங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகுறியா என்ன, ஆனால் ஃப்ளிட்டிங் இன்னும் எண்ட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கிட்ட இன்னும் ஃப்ளிட்டியாகவும் ரொம்ப டேட்டியாகவும் பேசுகிறத கேட்டு ஒரு மாதிரி ஷை ஆகி தள்ளி போடா, இன்னும் இன்னும் நிறைய ஒர்க்லாம் இருக்குன்னு ஒர்க்கை பற்றியே திங்க் பண்ண மாட்டியா, அடி என் பிரெயின் ஒரு பக்கமாக திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்குது. பட் என்னோடய ஹேண்ட்ஸும் என்னோடய லிப்பும் தான் உன்கிட்ட ப்ளே பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுது. பிளானை என் பிரெயின் போடட்டுமே, என் ஹேண்ட்ஸும் என் லிப்பும் உன்கிட்ட ப்ளே பண்ணட்டுமா அப்படிங்கிற மாரி கிட்ட க்ளோஸ் ஆகண்டா முடியாதுங்கிற மாரி வந்து ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். அதெல்லாம் முடியாது, நான் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கேன். அதை தாண்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் என்ன அட்டாக் பண்ணிட்டு என்னோடய எனிமீஸை நான் திருப்பி அடிச்சிருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதில் குட்டி பிளான் ஒன்றுடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டை ஜாக்ஸே முன்னாடியே ஓப்பனாக பிளானை போட்டு சார்லி அந்த பிளேஸுக்கு வர வைங்க அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுகிட்டே டேடாக இருக்கும். மற்ற பிளான் எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நீ மட்டும் இப்படி ஒரு ஷார்ட்டான ஒரு பிளான் சொல்லாட்டேன், இன்றைக்கி நான் திங்க் பண்ண மாதிரி ஸ்பேராக வேண்ட பிளேஸுக்கு வர வைக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக சார்லியை பனிஷ் பண்ணியாச்சு, சார்லியோட 100 பாடிகார்ட்ஸை கில் பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சான். நான் ஹாப்பியாக இருக்கேன்னு தெரிஞ்சிட்டாலே அவன் இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக வருவான்ட்டான். அவன் கூட ஃபைட் பண்ணதுக்கு அவன் பேபி இன்னும் பயங்கர எனர்ஜியாக இருக்கணும்ல, எனர்ஜி மட்டுமா நீட்டான். இந்த ஜொங்குக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி டேயோட நெக்க அப்படி பைட் பண்ணவும் இதையோடு உன்னை பேசி 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 நம்மளை ஃபுல்லாக சிக்க வச்சுருந்தான். சிக்கினதுக்கப்புறம் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு நோட் பண்ணா அப்போ எல்லாத்துக்கு ஓகேனுங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேயை லாக் பண்ண பொசிஷன்லேயே கிஸ் பண்ணபடி கூட நம்ம ஜொங்குக் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் இந்த மாதிரி மூவியாக ஒரு பார்க்குற பிளேஸில் ஹாப்பியாக இருந்தான். சார்லி சைடை தான் காட்டுது. சார்லி நேராக அவன் சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள என்றானா சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்ன ஜங்கு கூட மட்டும் ட்ரக்ஸும் எட்டு வரப்போறேன்னு போனேன், நீ மட்டும் என்ன பண்ணிருக்க, மட்டும் பாடிகார்ட்ஸுங்க, ஐயோ என்னடா இது உன் பாடியில் அங்கங்கே அடிபட்டுருக்குது, ஃபேஸ் கிட்டலாம் அடிபட்டு ரெட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு வேகமாக வந்து சார்லியோட ஷார்ட்டை ரிமூவ் பண்ணோம். பயங்கரமாகவே நம்ம மேக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த மூமெண்ட்டுக்கு. கிண்டளவுக்கு உன்னை யார் அடிச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த மேக்ஸ் தான், அந்த மேக்ஸை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை நான்டா ஏன் ஆன்சர்லேயே துடிக்க கீல் பண்ணுவேங்கிற மாதிரி சார்லி செம்ம டென்ஷனானா ஸ்பேராக்கிட்ட இருந்து சார்லிக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வர்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சார்லி ரொம்ப டென்ஷனானா அந்த காலை பிக் பண்ணவும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சார்லி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் கொடுத்த ஒரு ஒர்க்கு கூட உன்னால் ஒழுங்காக ஃபினிஷ் பண்ண முடியல, பத்திரமா பார்த்துக்கொன்னு உன் பக்கத்தில் விட்டான், அவனை அந்த பிளேஸ்க்கே அனுப்பி என்னை நீ ரொம்பவே ஏமாற்றிட்டு இருக்க. இப்போ நீ போட்ட பிளானில் அவன் போட்ட பிளானா தெரியாமல் நீயா போய் சிக்கி 100 பாடிகார்ட்ஸை இழந்துட்டு வந்துருக்க. எங்கே பாரு,
நான் இப்போவே அந்த பிளேஸ்க்கு வரப்போகிறேன். அந்த பிளேஸ்க்கு நான் என்ட்ராக சொல்ல ஒர்க்கெலாம் நீ ஃபினிஷ் பண்ணலன்னு வை. ஐயா கோவப்படாதீங்க. எனக்கு நீங்கள் இன்னும் டைம் கொடுத்த டேஸஸ் இருக்குது. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. நான் கண்டிப்பாக ஜங்குக் ஃபேமிலியில் யாரையாவது ஒரு பர்சன்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும்டா ஒரு 1 வீக் இருக்குது. டைம் கொடுங்க. அப்படி என்னால் எதுவும் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சார்லி சொல்லவும், உனக்கு 1 வீக் டைம் தரேன். மாஃபியா ஃபேமிலியில் இருக்க மொத்த பர்சன்ட்டுமே ஃபினிஷ் ஆகணும். அவங்க டெட் ஆகிட்டாங்கங்கிற நியூஸ் எனக்கு தெரியணும். இல்லை நான் அந்த பிளேஸில் என்ட்ராகி அவங்கள நீ கில் பண்ணதுக்கு முன்னாடி உன்னையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அவங்களையும் நானே ஃபினிஷ் பண்ணிடுவேன். 1 வீக்கில் குயிக்காக ஒர்க்கை ஏன் பண்ணு சார்லி. இல்லை உங்கள் மொத்த பர்சன்ட்டையும் ஏன் பண்ண நான் அந்த பிளேஸ்க்கு வர வேண்டியதாக இருக்கும். ஸ்பேரா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு சார்லி ரொம்ப நர்வஸ் ஆனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படி சார்லி தான் ஜாக்ஸியை அவரோட பிளேஸ்க்கு வர வச்சுருக்கான். ஜாக்ஸியுமே ரொம்ப ஹாப்பியாகி அங்கிள் ஒர்க்கெலாம் எப்படி ஃபினிஷ் ஆயிடுச்சா, ட்ரக்கெல்லாம் எடுத்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜாக்ஸியை 2 டைமுக்கு மேலே ஸ்லாப் பண்ணவும் ஜாக்ஸி ஷாக் ஆகி சார்லியை நோட் பண்ணிவிட்டு அங்கிள் எதுக்காக இவங்க அடிக்கிறாங்க, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்க. நீ என்ன பண்ணல ஜாக்ஸி, என்ன பண்ணல? ஏன்னா குக்கி மேலே இருக்கிற ஃபீலிங்ஸில் அங்கிளே சீட் பண்ணால் நினச்சிட்டே என்ன? வாட்? இங்கே பாருங்க அங்கிள், எனக்கு குக்கி மேலே மட்டும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. நான் இல்லைன்னு எப்போதுமே சொல்லலை. ஆனால் பட் குக்கி மேலே ஃபீலிங்ஸ் இருந்துட்டு எவ்வளோக்குள்ள உண்மையோ, ஆனால் இப்போ நான் இருக்க வேண்டிய பிளேஸில் இன்னொரு பர்சன்ட் அவன் வச்சுருக்கான். ஏன் முன்னாடி அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான். அதுக்கப்புறமா நான் அவன் மேலே ஃபீலிங்ஸில் இருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? குக்கி மேலே மட்டும் ஃபீலிங் இருக்க போய் குக்கி எதுவும் பண்ணாண்டான்னு திங்க் பண்ணி நான் தான் அவங்கக்கிட்ட வந்து குக்கியை பற்றி பேசினேன். நான் ஃபஸ்ட்டில் கில் பண்ண போகிற பர்சன்டே குக்கியாக தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான். எதுக்காக இப்போ என்ன ஸ்லாப் பண்ணிங்க? இப்போ நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? ட்ரக்கு கிடச்சிட்டான்டான்னு வந்துட்டு கேட்டேன். வேறு ஒன்றும் நான் தப்பாக கேட்கலையே. எப்படி ட்ரக்கு கிடைக்கும்? நீ அந்த பிளேஸில் என்ன பிளானை நோட் பண்ண? நீ சொன்ன பிளானில் சிக்குனது உன் அங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லவும் இப்போ அப்படியே சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டுமே தான் அந்த மீட்டிங் பிளேஸுக்கு ஜங்குக்கு வருவான். எந்த ஒரு பேப்பர்ஸுமே இருக்காது. பேப்பர்ஸை மொத்தத்தையும் நான் கட் பண்ணி கிழிச்சிட்டேன் கொளுத்திட்டேனுங்கிற மாதிரி என்கிட்ட அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னல. ஆனால் அந்த பிளேஸ்க்கு சுகாவோட பர்சனல் பாடி கார்டு என்றானா அவன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அவன் அந்த ப்ராஜெக்டுக்கான அசைன்மெண்ட்டையும் சப்மிட் பண்ணி அந்த டெண்டரை ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிக்காக வாங்கிட்டு போயிட்டான். அது உனக்கு தெரியுமா? என்னால் நம்ப முடியல. ஒருவேளை என் மேலே அவங்களுக்கு டவுட்டுன்னு இருக்குமோ, இல்லாட்டி இந்த மாதிரி ஹவுஸில் அடிக்கடி நான் எல்லா திங்ஸையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அவங்க எதுவும் அலர்ட் ஆகிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸன் இந்த மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் சார்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, ஆமாம் ஏற்கனவே நிறைய டைம் இந்த மாதிரி நீ நிறைய ஒர்க் பண்ணியிருக்க, அதனால ஒரு வேளை ஜங்குக் டபுள் பிளான் போட்டிருக்கான். பிளான் ஏஏ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லியிருக்கான், பிளான் பிஏ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். அப்போ ஜாக்ஸி ஒருவேளை அவன் உன்னை கண்டுபிடிச்சிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸியை நோட் பண்ணா. இல்லையே, உங்கள் ஃபேமிலியில் யாராவது என்னை 1% கண்டுபிடிச்சிருந்தா நான் இன்னும் அந்த ஹவுஸில் ஃப்ரீயாக இருக்க முடியுமா? ரொம்ப ஃப்ரீயாக, எவ்வளோ ஃப்ரீடமாக நான் இருக்கிறேன்னு தெரியுமா? யாருக்கும் என் மேலே எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஒரு வேளை இவங்க பிளானை தான் டபுள் ஆக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் போடுற பிளானை நான் பர்ஃபெக்டாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது மட்டும் இல்லை இன்னொரு ஒர்க் இருக்குது. இன்றைக்கி நைட்டு கூட ஒரு ஃபங்க்ஷன் வருதுல்ல? ஆமாம், அது இதுக்கான ஃபங்க்ஷன் தானா? ஆமாம், ப்ராஜெக்ட் பேப்பர் கிடச்சிருக்கு, டெண்டர் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி செலப்ரேட் பண்ணுற விதமாகவும் என்ன அவன் இன்னைக்கு தோக்கடிச்சிட்டான்ல, அதை என்ஜாய் பண்ணதுக்காகவும் ஹவுஸில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. நான் கேட்க சொல்ல அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையேங்கிற மாதிரி ஜாக்ஸி திங்க் பண்ணபடி சார்லியை நோட் பண்ணான். எங்கே பாரு, இதுதான் ஒர்க், இந்த மாதிரி தான் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் அவங்க லைஃப்பில் மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மறக்க முடியாத ஃபங்க்ஷனாகவே தான் இருக்கணுங்கிற மாதிரி ஜாக்ஸிக்கிட்ட ஒரு பாய்சன் பாட்டில் கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுத்து ஜாக்ஸிக்கிட்ட என்னலாட்டையும் சொல்லவும் ஜாக்ஸி ஷாக் ஆகி, என்ன அங்கிள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவானா? கண்டிப்பாக பண்ணுவான்.
நீ கண்டிப்பாக என் ஒர்க்கை இல்லாட்டி தூரத்துலேருந்தே கவனிக்க போகிற. அவன் ஏதாவது சொதப்புனானா நீ இதை என் பண்ணிடு. அடுக்குடா இந்த பாய்சன். இது செம ரேர். ஜங்கு கூட பாய்சனே தான். அவன் ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட டீல் விஷயமா பேசி அவன் பாய்சன் கலெக்ஷனில் ஒரு கலெக்ஷனை கொடுத்துட்டான். அந்த பார்ட்னரே நான் தான். சீக்ரெட்டாக இது அவனுக்கே தெரியாமல் நான் வாங்கியிருந்தேன். இது ஜங்குக்கு ரெடி பண்ண நியூ பாய்சன். செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் செக் பண்ணி வர பார்த்துட்டேன். இந்த பாய்சன் நீ உன்னோட சேஃப்டியில் வச்சுக்கோ. இந்த மாதிரிலாம் அந்த ஹவுஸில் ப்ராப்ளம் ஆகும். நான் சொன்னதை எதையுமே அவன் கேட்கல. அங்கே எங்கேயும் ஒர்க்கு நடக்கலைன்னா இதை வச்சு அவங்கள ஃபினிஷ் பண்ணிடு. அதில் மொத்த பர்சன்ஸும் எண்டானாலும் ஹாப்பி, சிங்கிள் பர்சன்ட் எண்டானாலும் நான் ஹாப்பி தான். எடுக்கும் நீ கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்கிற மாரி ஜாக்ஸிக்கிட்ட இந்த மாதிரி அந்த பாய்சன் பாட்டிலை கொடுத்துட்டு அனுப்புனான். ஜாக்ஸி நேராக ஹவுஸுக்கு வரான். அங்கிள் சொல்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல இனி நமக்கு ஒர்க்கு கிடையாடா. சரி நடக்கிறடா, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணடானா இந்த ஹவுஸுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாகவே வந்தான். ஹவுஸ் முழுக்க ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்காக ரெடியாக இருக்கிற பார்த்துட்டு வீடா என்ன எப்போ பார்த்தாலும் மொபைல் ஹவுஸில் ஒரே செலப்ரேஷனாக தான் இருக்குது. எப்போதுமே ஹவுஸு கலகலப்பாக தான் இருக்குது. என்னால் இதை பார்க்க சொல்ல இவங்க மொபைல் ஃபேமிலி மாதிரியே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டோனிங்கில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன் இருந்தால் அந்த பேபி ஸ்னேக்கு கரெக்டாக வீக்கிட்டே வருமா. இந்த மாதிரி வீக்கிட்ட வருமா மாட்ட நோட் பண்ணிவிட்டு பேபி ஸ்னேக் அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குவாரா. இந்த மாதிரி தூக்குனா சாரி பேபி ஸ்னேக், என்னால் தான் அன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேபி ஸ்னேக்கிட்ட இந்த மாதிரி பேசினேன். பேபி ஸ்னேக் அப்படியே நம்ம வீயோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணப்படி, வீயோட நெக்கில் அப்படியே ஹோல்ட் பண்ணப்படி, கோப்ரா எப்படி ஹோல்ட் பண்ணப்படி இருக்கும் அதே மாதிரி வீயோட நெக்கில் இது ஹோல்ட் பண்ணி இருக்கிறது. இந்த மாதிரி பேபி ஸ்னேக்கு வீ கூட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. எனக்கு ஒன்று புரியவே மாட்டாங்கிட்டு. கோப்ராவும் சரி ஒயிட்டும் சரி என்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் பாண்டிங்கில் இருக்கிறாங்க. பேபி ஸ்னேக் என்கிட்ட அவ்வளோக்குள்ள அட்டாச்மெண்ட்டாக இருந்த மாதிரி தெரியல. ஆனால் பட் அந்த வீக்கிட்ட அப்படி என்ன இருக்குது? கோப்ரா எப்படி என்கிட்ட இருப்பானோ அதே மீதி இந்த பேபி ஸ்னேக் வீக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்குது. வீக்கிட்ட மட்டும் இல்லை, குக்கிக்கிட்டேயும் ஒரு பாண்டிங்கில் தான் இருக்குது. என்னால் புரிஞ்சுக்க முடியல. குக்கி ஓகே என்னை மாதிரி இருக்கிறான், வீக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட் வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி வீயும் பேபி ஸ்னேக்கே நோட் பண்ணிட்டு இருந்தேன். டேடா ஒர்க்கை பண்ணுறத விட்டுட்டு அங்கே நட்டை பாட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றிலட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஒர்க்கை முழுக்க ரெடி பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஈவினிங் டயத்தில் எல்லா பர்சன்ஸுமே அப்படி உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ பெட்ரூம்லடா நம்ம வீடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா வீயை ட்ரெஸ் சேஞ்சே பண்ண விடாத அளவுக்கு நம்ம குக்கி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்? முதல்ல நான் உன்னை திட்ட சொல்ல இவ்வளோக்குள்ள சமட்ட பையனாக இருந்தது தெரியுமா? எப்போ நான் உன்னை அக்செப்ட் பண்ணி என் ஹஸ்பண்டாக நாம் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆனாலுமோ அப்போல்லாம் நீ இந்த மாதிரி தான் என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு ஹாலில் எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்காங்களே குக்கி, நீ ஏன் இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கேன்? டைம் ஆகுதுல்ல, வளைய விடு குக்கி. எதுக்கு இந்த மாதிரி நான் வேர் பண்ணால் நீ ரிமூவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி குக்கியை புஷ் பண்ணிட்டேன்னா பேபி பேபி பார்ட்டிக்கெலாம் நம்ம போகண்டாம், நம்ம ஜாலியாக நம்ம ரூமில் என்ஜாய் பண்ணலாம். பிடிச்சிருவேன். டே அங்கிள் எப்போவோ இங்கே வந்து என்னை ரெடி ஆக சொன்னாங்க. நான் தான் டே அங்களோட ஆன்சரை ஹோல்ட் பண்ணபடி அங்கே அந்த பிளேஸில் இருக்கணுமா? ஏன் அது வந்து குக்கியோட ஒய்ஃபுங்கிற மாதிரி எல்லா பர்சன்ட்டுக்கும் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி அப்புறம் இவங்கெல்லாம் ரிலேட்டிவ் மெம்பர்ஸு எங்களுக்கு அப்புறம் நீ தான் இந்த பிளேஸில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்களாம். ஓ கிளாஸ் வேறு எடுக்க போகிறாங்களா? எங்கள் மாமா அப்படி தான் இப்போ பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கிறத பற்றி தான் திங்க் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ்லாம் நீ அட்டன் பண்ணாண்டா, குக்கி எடுக்கிற கிளாஸை மட்டும் நீ அட்டன் பண்ணு, அது இப்போதைக்கு போடும் அப்படிங்கிற மாதிரி வீயோட நெக்கில் அப்படியே பைட் பண்ண வேண்டாம். குக்கி வீ ரெடி ஆகிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாகட்டே அந்த ரூம் கிட்ட வரவும் டக்குன்னு நம்ம வீ குக்கியை பிடிச்சி புஷ் பண்ணிட்டல வீட்டிலேயே இதோ ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வீட்டே முன்னாடி வந்துன்னா குக்கிடா பெட்டில் விழுந்தவர் அப்படியே எழுந்து உட்காண்டபடி நம்ம டேயை நோட் பண்ணுறாரு.
என்னாச்சு குக்கி, ஃபங்க்ஷனுக்கு வர விருப்பம் இல்லையா என்ன? ஆமாம்மா, எனக்கு பிடிக்கல, அதனால நான் இங்கே அமைதியாக ஸ்லீப் பண்ண போகிறேன். வி எனக்கு கம்பெனி கொடுக்க இந்த ரூமில் விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம வி அப்படி குக்கியை நோட் பண்ணால் கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒயிட்டு கோப்ரா பேபிஸ் நிற்கிறக்கிட்டு யாரையாவது ஒருத்தரை கம்பெனியாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொன்னான். கோப்ராடா டேயோட நெக்கில் தான் இருந்திருக்கோம். குக்கி நான் ஃப்ரீ தான், நம்ம 2 பேரும் என்ன கம்பெனி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாரி கோப்ரா அந்த மாதிரி கேட்டால், கம்பெனிலாம் உன் கூட வைக்க முடியாதுடா, பார்ட்னர்ஷிப்பாக கம்பெனியெல்லாம் உங்கள்கிட்ட டைட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னோட மொத்த என்டர்டைன்மெண்ட்டாக உன்னை வச்சு ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எழுத வேகத்துலேயும் டேயோட நெக்கில் இருக்கிற கோப்ராவை வேகமாக எடுக்க ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணால் கோப்ரா அடுக்க முன்னாடி டேக்கு மேலே இருந்தது கீழே இறங்கின வேகத்துலேயே ஓடுது. என்ன திமிருந்தா எனக்கு நீ கம்பெனி கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி கோபுரா துரத்துனபடி ஓடுனா கோபுரா குக்கியோட ஹேண்ட்ஸில் சிக்கிறவே கூடாதுங்கிற மாதிரி போக்குது. இந்த மாதிரி போனால் இப்போ கரெக்டாக நம்ம வீடா வியை நோட் பண்ணிவிட்டு, என்ன உன்னோட ட்ரெஸ்ஸில் இந்த ஷர்ட் பட்டன் கட்டாக இருக்குது, ஷர்ட் பட்டன் ஏன் கட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இந்த குக்கி என்னன்னு சொல்ல, சும்மாட்டா என்கிட்ட பேசின தெரிஞ்சு பட்டனை இழுத்து கட் பண்ணிட்டான் முழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஒருவேளை அது கட்டாக இருக்கும் முழுக்கு 2 மினிட்ஸில் நான் கண்டிப்பாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூம்குள்ள என்ட்ராகி அந்த பட்டன் எங்கங்கிற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அப்படியே அந்த ஷர்ட்டோட அட்டாச் பண்ணிகிட்ருக்காரு. இதை நோட் பண்ணால் குயிக்காகவே வந்துடுவேன் அங்கிள், இதை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு வந்துடுறேன், நீங்கள் கீழே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டே நேராக கீழே இறங்கி போனோம். நம்ம வீயுமே அந்த ஷர்ட்டுக்கு பட்டன் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டை திரும்ப வேர் பண்ணபடி கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியே போனால் வியோட மொபைலுக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் அந்த காலை பிக் பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான். என்ன வி, ஹவுஸில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க போலுக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போலுக்கு, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியா? ஓவர் ஹாப்பினஸ் எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, இந்த பிளேஸில் இப்போ குக்கியை நான் அட்டாக் பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன். குக்கி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீ வேறு யாரையாவது பனிஷ் பண்ணணும், பனிஷ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னால் முடியாது, இவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, நான் யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டேன். அப்போ சரி, நான் ரெடி பண்ண பர்சன் உன் குக்கியை கில் பண்ணிடுவாங்க, நீ யாரையுமே பனிஷ் பண்ணாண்டா. இல்லை 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 குக்கி எதுவும் பண்ணாதீங்க, குக்கி எதுவும் பண்ணாதீங்க, நான் இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா, இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ட் என்னெல்லாமோ சொல்கிறது கேட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. என்னால் இது முடியவே முடியாது, நான் அப்படி பண்ண மாட்டேன், யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக கதறி அழுதான். சொன்னதை செய், இல்லை கரெக்டாக 9 o'clock நான் ரெடி பண்ண பர்சன்ட் உன் குக்கியை மொத்தமாக இந்த வேல்டை விட்டு அனுப்பிடுவாங்க. 1 hour டைம் இருக்குது, 1 hourக்குள்ளே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கால் கட்டான ரொம்ப ஹாப்பியாக ரெடியான நம்ம வீடாக அப்புறம் ரொம்ப லோன்லியாக சேடாக அப்படியே வந்து பெட்டில் உட்காந்துக்கிறாரு. நான் என்ன பண்ணேன் இப்போ குக்கியை சேவ் பண்ணதுக்கு, இப்போ நான் இந்த மாதிரி பண்ணி தான் தீரணுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷனில் இருந்தால் வேறு வழி இல்லாமல் நம்ம அப்படியே எழுந்து வந்து அந்த பர்சன் சொன்ன மொத்த ஒர்க்கையுமே பண்ணிகிட்ருக்காரு. எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கிற பிளேஸுக்கு போனால், இப்போ ஃபங்க்ஷன் பிளேஸில் தான் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாலியாக அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிற பிளேஸில் தான் நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை டீம் மெம்பர்ஸுங்கிற மாரி எல்லாருமே அந்த பிளேஸில் கலந்துக்கிறாங்க. ஜங்குக்கோட ஹயாங்ஸ் அவ்வளோ பேருக்குமே விஷ் பண்ணபடி கங்க்ராட்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அந்த பிளேஸில் மட்டும்தான் ரொம்ப நர்வஸில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் பயங்கரமாக ஒரு பர்சன்ட் கத்துனபடி கதறினபடி சவுண்டு கேட்குது. என்னடா ஹவுஸ்குள்ளேருந்து இந்த மாதிரி கட்டுற சவுண்டு கேட்குங்கிற மாதிரி எல்லாருமே ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி பார்த்தா ஸ்டெப்பில் இருந்து ரோலிங்லேயே வந்து
மிம்மாமோட ஹெட்டில் அடிபட்டு பிளட் வந்த பொசிஷன்லேயே தரையில் விழுந்துருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆகி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ரொம்ப ஷாக் ஆனா குக்கி வேகமாக வந்து கிராண்ட்மா உனக்கு என்னாச்சு, கிராண்ட்மா உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி அப்படியே கரெக்டாக நம்ம மிம்மாமை தூக்கி அவங்க தைசில் வைக்கவும் டிஎன்ஜி மின்னாவும் கரெக்டாக மிம்மாம் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டேய் மிம்மாமுக்கு மூச்சு பேச்சில் ரூமுக்கு தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமில் கொண்டு போய் நம்ம வீமின் 2 பேருமே நம்ம மிம்மாமுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் முழுக்க ஸ்டெப்பில் ஆயில் கொட்டி இருக்கிறத நம்ம பாய்ஸஸ் நோட் பண்ணுறாங்க. இந்த பிளேஸில் ஆயிலை கொட்டினது யாருன்னுங்கிற மாதிரி பாய்ஸஸ் அப்படியே நோட் பண்ணால் அந்த ஆயிலை கொட்டினது நம்ம வியாடாக இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு செம்ம நர்வஸ்லேயே மிம்மாமுக்கு இந்த மாதிரி அடிபட்டு ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான பொசிஷனில் ப்ரீத் கூட பண்ணாமல் இருக்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு நம்ம வியோட ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ டிகிரி வந்தால் வீக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அப்படியே நோட் பண்ணப்படி கொஞ்சம் தூரமாக வந்து அந்த காலை பிக் பண்ணா வாவ் வீ குக்கிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா யார் உன் முன்னாடி இருந்தாலும் அத்தனை பர்சன்ட் கீழ் பண்ணிடுவாப்பிளுக்கே. அவ்வளோவா அவன் மேலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. பா மாஃபியா ஃபேமிலியோட நீ வேறையே சாச்சிட்டியே. அந்த மிம்மம் வாவ் கேலாக இருந்தாலும் நேமுக்கும் ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் தான். அந்த மாஃபியா ஃபேமிலிக்கு செம்ம சப்போர்ட்டான ஒரு பர்சன், ஸ்ட்ராங்கான பர்சன், ஆணிவேர்னு கூட சொல்லலாம். அதையே அசைச்சி காட்டிட்டியே. இப்போன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னாலும் உன் குக்கி தப்பிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு இன்னொரு கால் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி நீ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுற. இல்லை என்னால் முடியாது. இதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. என்னால் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ப்ளீஸ் என்ன எதுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறேன், என்னையே இந்த மாதிரி கஷ்டப்பட்டுறேன். நான் இன்னும் இந்த பிளேஸில் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி எழுதாம். என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசு க்ரை பண்ணி வேணாலும் பேசு, கத்தி கதிரி அழுது வேணாலும் பேசு, இல்லை கோவத்தில் என்னை பாட்டு திட்டுறதுனால எனக்கு ஓகே தான். ஆனால் பட் நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ பண்ணணும். நான் உயிரோட இருக்க போயிட்டேன்னு நீ என்ன வச்சு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன்னுங்கிறேன். நான் டெட்டாயிட்டா உனக்கு பட்டியில் அந்த பிளேஸில் வேறு ஒரு பர்சன்ட் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. நீ இல்லாட்ட அந்த பிளேஸில் எதுவும் ஒர்க்கு நடக்காதுன்னு நினைக்கியா? இப்போ நடக்கும் பாரு. இந்த ஒரு மொமெண்ட்டே நினச்சி நீ இவ்வளோ பெயின் ஆகுறல்ல, நீ இல்லாட்டலாம் அந்த பிளேஸில் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸ் ஜோனா என்னாச்சு ஜோனா அப்படிங்கிற மாதிரி ஜோனாவோட வாய்ஸு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் நாமு மின்னு ஜானு ஷாலா கூட அங்கே தான் இருக்கிறா. ஷாலா அந்த மாதிரி ஜோனாவோட நேமை சொல்லி பயங்கரமாக கட்டுற மூமெண்ட் இருக்கும், க்ரை பண்ணி எழுற மூமெண்ட் இருக்கும். இங்கே ஹவுஸுக்குள்ளே இருந்த குக்கி நேராக ஸ்விம்மிங் பூல் பாட்டு ரன் பண்ணபடி போனால் ஜோனா ஃபுல்லாக மயங்கிற பொசிஷன்லேயே ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறத பார்த்துட்டு குக்கி கரெக்டான பிளேஸில் ஜம்ப் பண்ணபடி ஜோனாவை அந்த வாட்டருக்குள்ளேருந்து வெளியே தூக்கிட்டு வந்துடுவார். இந்த மூமெண்ட்டாக நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு ஜோனாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன ஜோனாவுக்கு என்னாச்சு, குக்கியோட சிஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த காலில் இருக்கிற பர்சன் வீக்கிட்ட பேசுனா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எதுக்காக இந்த பர்சன்ஸை இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீடா இந்த மாதிரிலாம் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருவி, நீ ஏன் நான் கொடுத்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி அந்த ஃபேமிலியில் இருக்கிற பர்சன்ட் அத்தனை பர்சன்டே நீ கில் பண்ணிட்டான் போனா போட்டுன்னு குக்கியை மட்டும் உனக்காக விட்டு வைப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ கில் பண்ணாண்டா நானே கில் பண்ணுவேன், ஒவ்வொருத்தரையாக கில் பண்ணுவேன். லாஸ்ட்டில் முன்னாடியே உன் குக்கியையும் கில் பண்ணுவேன். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே வரைக்கும் உனக்கு டைம். நெக்ஸ்ட் டே நீ கால் பண்ணி எனக்கு ஓகேங்கிற ஆன்சர் தான் வரணும். ஓகே இல்லை நானே மற்ற பர்சன்டே ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கால் கட்டானா நம்ம வீடா என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ஒரு பக்கம் எல்லோரும் ஜோனா பக்கத்தில் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மிம்மாம் பக்கத்தில் மிம்மாமுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி டென்ஷனில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் அப்படியே அதே பிளேஸில் உட்காந்துருந்து பயங்கரமாக க்ரை பண்ணி அழ ஆரம்பிச்சிடுவார்.
எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மினிமம் நார்மலாக ஆயிட்டாங்க. ஜானாவுமே எனக்கு சரியாக தெரியல, நான் எப்படி ஸ்விம்மிங் பூலில் விழுந்தேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஜானா சொல்கிறா. ஒரு வேளை உன்னை யாராவது அட்டாக் பண்ணாங்களா, இல்லை உனக்கு யாராவது பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி, எப்படி நீ அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்தேனுங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு தானாக தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அப்புறம் நான் வாட்டருக்குள்ளே இருந்து நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு வந்துட்டா சொல்கிறீங்க, எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜோனா இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு, அப்போ ஜோனா சாப்பிட்ட ஃபுட்டில் யாரோ தூக்க பில்ஸோ இல்லை மயக்க மருந்தோ கலந்துருக்கணுங்கிற மாதிரி நம்ம பாய்ஸை சம்டையை நோட் பண்ணிட்டு இருந்தா. ஜாக்ஸி ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக அங்கே நடக்கிற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணபடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா எல்லாரோட ஐஸும் ஜாக்ஸி மேலே தான் போகுது. ஆனால் பட் ஜங்குக்கோட ஐஸ் வி பக்கம் திரும்புது. இந்த மாதிரி திரும்பினா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு அப்படி ஃபினிஷ் பண்ணபடி இருந்தா. வி கரெக்டாக டெரஸில் வந்து நிற்கிறாரு.